இன்னைக்கு நம்ம டைம் ஆஃப் சப்ளை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் சப்ளை சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும்? டைம் ஆஃப் சப்ளைன்ற ஒரு சாப்டர் ஏன் இருக்கு அப்படின்னா, இங்க டைம்னு கொடுத்துருக்காங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ டைம் மீன்ஸ் நம்ம எப்ப இந்த ஜிஎஸ்டியை பே பண்ணணும்னு நமக்கு அப்பதான் தெரியும். டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிச்சாதான் எந்த மந்த் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ கூட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட்ஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூட்ஸை பத்தி என்ன சொல்றாங்க? செக்ஷன் 12(1) என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம் ஆஃப் சப்ளையை பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி லயபிலிட்டி பே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, எஃப்சிஎம், ஆர்சிஎம். ஓகே, ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். எஃப்சிஎம் வந்து 12(2) சப்செக்ஷன் 2, இது 12(3), ஆர்சிஎம்எஸ் 12(3). இப்போ எஃப்சிஎம்ல ரெண்டு விஷயம் இருக்கு, ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ். இந்த ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் எப்பயுமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, இட் இஸ் கிவன். ஓகேங்களா? சோ இந்த டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் we have to determine, நம்ம தான் இதை கண்டுபிடிக்கணும். இந்த டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் எப்பயுமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க ரெண்டு டேட்ஸ் வரும். அப்ப இந்த ரெண்டு டேட்ல whichever is earlier, எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்த்து நம்ம அதுதான் டைம் ஆஃப் சப்ளைன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்க அட்வான்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ there is no ஜிஎஸ்டி, அதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஓகே, இப்போ ஆர்சிஎம் வருவோம். ஆர்சிஎம் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3. ஆர்சிஎம்ல என்ன சொல்றாங்க? எஃப்சிஎம்ல ரெண்டு விஷயம் சொல்லிருக்காங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ்னு ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஆர்சிஎம்ல மூணு விஷயம், date on which the goods are received, date on which payment is made to supplier, 31st day from date of invoice. இதுல இந்த முதல் ரெண்டு இருக்குல்ல, date on which the goods are received, அதுக்கப்புறம் date on which the payment made to supplier, இது ரெண்டுமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டேட்ல தான் நாங்க கூட்ஸ் வாங்கணும், இந்த டேட்ல தான் நாங்க வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்ட்டு ரெண்டு டேட்மே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த 31st day from date of invoice இருக்குல்ல, அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இந்த மூணு டேட்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல எது ஏர்லியரா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அட்வான்சஸ். இப்போ எஃப்சிஎம்ல பார்க்கும்போது அட்வான்சஸ்க்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா ஆர்சிஎம்ல பார்க்கும்போது அட்வான்சஸ்க்கு ஜிஎஸ்டி இருக்கு. ஆனா இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கூட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். கூட்ஸுக்கு தான் நான் இப்ப இதை சொல்றேன். எஃப்சிஎம்க்கு ஜிஎஸ்டி இல்ல அட்வான்சஸ்ல, ஆனா ஆர்சிஎம்க்கு ஜிஎஸ்டி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த பர்சன் வந்து இண்டிவிஜுவல் வந்து இன்கேஸ் கம்போசிஷன் ஸ்கீம் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க, அப்போ டைம் ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அதுக்கு மூணு விஷயம், ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டேட் ஆஃப் பேமெண்ட். இது மூணுத்துலயும் எது ஏர்லியரா இருக்கும்? இதுல இந்த ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் இது ரெண்டுமே எப்பயுமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, எப்பயுமே போல இது கிவன். ஓகே, இந்த டியூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த மூணு டேட்டோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் whichever is earlier அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளைன்ட். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.